தமிழ்நாட்டின் வளர்ச்சியில், அதிலும் குறிப்பாக சென்னையினுடைய வளர்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பங்களிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த சென்னை மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தொழில்கள் செய்தும், பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்தியும், பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்தும் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே பல்வேறு அமைப்புகளும் இங்கு இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஒருங்கிணைக்கின்ற விதத்தில் இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் நான் இன்றைக்கு கலந்து கொண்டேன். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் மாவட்டத்தினுடைய சிறப்புகளை பற்றி, அங்கிருக்கக்கூடிய கலாச்சாரம், கலை போன்றவற்றை பற்றியும், இயற்கை வளங்கள் பற்றியும் நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொண்டோம். மிக நல்ல நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடைபெற்றது. சார், இப்போ அதிமுக கூட்டணி பாஜகவோட சேர்ந்த கூட்டணியை பார்த்து முதலமைச்சர் வந்து மாதிரி புதுசா பொறுப்பேற்று நயினார் நாகேந்திரன் தம்பி புதுசு, அதனால எப்படி சொல்லாரு. இந்த கூட்டணி என்பது புதுசா வந்த கூட்டணி இல்லை. ஏற்கனவே கூட்டணி வைத்து அவங்க தோல்வியை சந்தித்த கூட்டணி தான். ஏன்னா இந்த கூட்டணி யாரையும் அச்சப்படுத்துகின்ற விதத்தில் இருக்காது. அதற்கான தேவையும் இல்லை. இன்றைக்கு நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அதிமுக அவர்கள் கையில் சிக்கி கொண்டார்கள் என்றே சொல்லலாம். அதில் எந்த பிரயோஜனமும் இந்த கூட்டணிக்கு வரப்போறது கிடையாது. பாஜகவினுடைய அந்த வலையில இவர்கள் சிக்கி கொண்டார்கள் என்பதுதான் அதனுடைய உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.